தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம் அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விவசாயியை நோக்கி அங்கே இருந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா சுட்டிருக்காரு. அதில் 2 குண்டு அவரோட காலில் பாஞ்சு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் சுட்டார்? ஆமாங்க, அதாவது அந்த பகுதியில் கல் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை ஆய்வு பண்ணுறக்காண்டி அங்கே போயிருக்காரு. அங்கே ஆய்வு பண்ண போகும்போது கேட்டிருக்காரு. அந்த உரிமையாளர்கிட்ட கேட்கும்போது விவசாயி மணிகண்டன் 32 வயசுங்க. அவர் சொல்லியிருக்காரு, இங்கே இருக்க பானை இது எல்லாமே வந்து கல் இறக்குறதுக்காண்டி கிடையாது, பதநீர் இறக்குறதுக்காண்டின்னு சொல்லியிருந்திருக்காப்புல. அதை தொடர்ந்து வந்து சில வாக்குவாதங்கள் 2 பேத்துக்கு நடந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க, விவசாயியோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. வாக்குவாதம் அடிதடியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியலை. இந்த வாக்குவாதம் கைகலப்பு சண்டையாக மாறினதோட வெறுப்பில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் இசக்கி ராஜா தான்ட்ட இருந்த துப்பாக்கியை எடுத்து மணிகண்டனை நோக்கி 4 தடவை சுட்டிருக்காரு. அதில் 2 குண்டு அவரோட காலில் பட்டு ஒரு பெரிய காயத்தையும் சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்குங்க. அதாவது கல் இறக்குறது பேன் பண்ணிட்டாங்க, உண்மைதான், அது செய்யக்கூடாத தப்பு தான். ஆனால் துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு அது மிகப்பெரிய தப்பா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ப்ளஸ் வந்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளே மற்ற இடங்கள்லாம் பார்க்குறோம், இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அங்கே இந்த மாதிரியான எந்த துப்பாக்கி சூடும் நடக்கலை. மற்றும் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம சாத்தான்குள வழக்கையே ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இந்த தீர்ப்பு வந்த சூழலில் கூட ஒரு துப்பாக்கி எடுத்து ஒரு விவசாயியை நோக்கி பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இந்த போலீஸுக்கு யார் கொடுத்தா அப்படின்ற கேள்வி தான் வந்து பொதுமக்களிடையே அதிகமாக நிலவப்படுகிறது.